தேவநேய பாவாணரை பற்றி சிந்திப்போம். பாவாணர் 7/2/1902 ஞானமுத்து என்ற தந்தைக்கும் பரிபூரணம் என்ற அம்மையாருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரநயினார் கோவில் என்னும் சிற்றூரில் பிறந்தார். தாம் படித்த பள்ளியிலேயே 20ஆம் அகவையிலேயே உதவி தமிழாசிரியராக அங்கே பணிபுரிந்தார். பிறகு மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்திய பண்டிதர் தேர்வு எழுதினார், வெற்றி பெற்றார். ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம், மராட்டியம், எபிரேயம், சீனம், பிரெஞ்சு, ஜெர்மானியம் உள்ளிட்ட 23 மொழிகளை அவர் கற்றிருந்தார். அதிலே 5 மொழிகளுக்கு இலக்கிய ஆய்வு செய்வதற்கு உரிய தகுதி பெற்றிருந்தார். மற்ற எல்லா மொழிகளும் 23 மொழிகளிலும் அவர் வல்லவராக விளங்கினார். அடுத்து 1924 திருவல்லிக்கேணியில் இருக்கின்ற கெல்லட் மேல்நிலையில் பள்ளியில் பணியாற்றியிருக்கிறார். சென்னை பல்கலைக்கழக வித்துவான் தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார். 1928 தஞ்சை ராசமன்னார்குடியில் பணியாற்றியிருக்கிறார். பிறகு இப்படியே பணியாற்றி கொண்டு வந்து கடைசியில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு தேர்வும் எழுதி அங்கே 1956 அண்ணாமலை பல்கலைக்கழக திராவிட மொழித்துறை வாசகர் என்கின்ற அருந்தொண்டினை அங்கே ஆற்றத் தொடங்கினார். அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தொடங்கினார். தமிழ் புலவர் கழகம் தொடங்கினார். உலக தமிழ்க்கழகம் ஒன்றனை தொடங்கி அது பல கிளைகளை பெற்று சிறந்து ஓங்கி செழுமை பெற்று, அதாவது தனித்தமிழும் தமிழ் மொழி பற்றும் தமிழ் இனப்பற்றும் தமிழ் செழிக்க செய்ததும் உலக தமிழ் கழகத்தின் மிகப்பெரிய தொண்டாகும். இந்த உலக தமிழ் கழகத்தில் கிடைத்த அரிமாதான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் போன்ற தமிழ் அறிஞர்கள். அவர் கொடுத்த மொழி போர்வாள்தான் தென்மொழி இதழ், தமிழ் நிலம், சிட்டு ஆகியவை அவருடைய பெருஞ்சித்திரனாருடைய தொண்டுகள். இவருடைய பாவாணர் வழியில் வந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். பாவாணரின் கொள்கை, அதாவது உலக முதல் நிலம் குமரி கண்டம், உலக முதல் மாந்தன் தமிழன், உலக முதல் மொழி தமிழ் மொழி, தமிழ் பாட்டன் பாட்டி மொழி, மற்றவை எல்லாம் பேரன் பேத்தி மொழிகள்தான். தமிழ் இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய், தமிழ் உலக மொழிகளுக்கு வேர், இதே போன்ற ஆரிய மொழிக்கு மூலமும் தமிழ்தான் என்று சொன்னார் பாவாணர். அவருடைய பாவாணர் தம் அருந்தமிழ் சொல்கள் அவர் கண்டுபிடித்த பல சொல் இருக்கின்றன. காப்பியை குழம்பி என்றார். இந்த காப்பி என்பது ஆங்கிலம் இல்லை, அது இத்தாலி மொழி. ஏன் அந்த இத்தாலி மொழியில் எப்படி அந்த காப்பியை கண்டுபிடித்தார்கள் என்றால், காஃப் என்றால் குதிரை குழம்பு என்று பொருள். அந்த காப்பி கொட்டையை திருப்பி பார்த்தால் குதிரை குழம்பு மாதிரி இருக்கும். அதனால் அவர்கள் அதை காஃப் என்று, அதிலிருந்து வந்தது காப்பி என்று வைத்தார்கள். அந்த மூலத்தை கண்டுபிடித்த பாவாணர் குதிரை குழம்பு, கால் குழம்பு மாதிரி அந்த கொட்டை இருந்ததனால் அந்த கொட்டையிலிருந்து வடித்த நீரை குழம்பி என்றார். குழம்பு மாதிரி அந்த கொட்டை இருந்ததுனால அதனை குழம்பி என்றார். ரொம்ப பேர் கிண்டல் பண்ணுறதுக்காக கொட்டை வடி நீர், குழம்பி என்றெல்லாம் கிண்டல் செய்வார்கள். மிகப்பெரிய தவறு. அந்த மொழியினுடைய வேரை கண்டுபிடித்து அவர்கள் எப்படி உண்டாக்கினார்களோ அதே வழியில் அவர் உண்டாக்கி கொடுத்தார். பிறகு நம்முடைய தேநீர், நாம் தேநீர்னு சொல்லுகிறோம், இருந்தாலும் பாவாணர் உருவாக்கியது கொழுந்து நீர்னார். கொழுந்துன்னா இலை, அந்த இலையிலிருந்து வடித்த நீர், அதை இலை வடி நீர் என்றும் சொன்னார்கள். கொட்டை வடி நீர், இலை வடி நீர் என்றெல்லாம் சொன்னார்கள். அது கிண்டலாகவும் கேலியாகவும். ஆனால் பாவாணர் உருவாக்கியது தேநீர் இல்லை,
கொழுந்து நீர் என்று அவர் கொண்டு கொடுத்தார். பிறகு இப்போ அந்த பேனான்னு சொல்கிறோம் இல்லையா, அது பெண்ணிலிருந்து வந்தது. அது இப்போ தமிழ் இல்லை. ஆனால் நம்முடைய தமிழர்கள் ஓலையில் எழுதும்போது எழுத்தாணியால் எழுதினார்கள். பிறகு என்ன செய்தார்கள், இலையிலிருந்து சாறை வடித்து அதை பறவை இறகிலிருந்து தொட்டு தொட்டு எழுதினார்கள். முதலிலே எழுத்தாணியில் எழுதினார்கள், பறவையினுடைய இறகால் எழுதினார்கள், பிறகு இலையினுடைய காம்பாலும் எழுதினார்கள். அடுத்து இப்படி வந்ததுனால அதுக்கு தூவல் என்று அவர் பெயரிட்டார். தூவல் என்றால் நாம் இப்போ மையை ஊற்றி எழுதுகிறோமே, அதனுடைய பெயர்தான் தூவல். மற்றது பென்சில் என்று சொல்லுகிறோமே, அதற்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. கரிக்கோல் என்று சொல்லலாம், அல்லது எழுதுகோல். அதுதான் எழுதுகோல். அது ஆணியில் செய்தது எழுத்தாணி, அது இறகு. இது எழுதுகோல். இது இப்போ நாம் பயன்படுத்துகிறோமே பால் பாயிண்ட் பென், அதற்கு சரியான தமிழ் பெயர் பந்து முனை தூவல். அதற்கு இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். பந்து முனை தூவல், பால் பாயிண்ட் பேனா என்பதை பந்து முனை தூவல் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர் கண்டுபிடித்தது பென்சிலுக்கு கருக்கோல், ஸ்டூல்னு இருக்குது இல்லையா, அதுக்கு மோட்டான், மோட்டான்றார், மொட்டான். பிறகு பேங்க்கு, வங்கின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வைப்பகம் என்று கண்டுபிடித்தார். பிறகு இயங்கி, இந்த மகிழுந்துன்னு சொல்லுகிறோம், கார் என்று சொல்லுகிறோம், அதற்கு இயங்கி என்றார். இப்போ பஸ்ஸுக்கு பேருந்து என்று கண்டுபிடித்தவர் அவர் தான். இப்போ நாம் பேருந்தை பயன்படுத்துகிறோம். அந்த பேருந்து என்ற சொல்லை பாவாணர் தான் தந்தார். பிறகு முந்திரின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு அண்டிமா என்று கண்டுபிடித்தார். சப்போட்டா என்கின்ற பழத்தை உருளையான் என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஆப்பிளுக்கு அரத்தி என்றால், ஆப்பிள் என்பது ஆங்கில சொல், அதுவும் லத்தீன் தான். அதுக்கு அரத்தினார். அரத்தின்னா என்னன்னா சிவப்பாக இருக்கின்ற பழம்னு அர்த்தம். ஏன் அப்படி சொன்னார் என்றால், நாம் ரத்தம் ரத்தம்னு சொல்கிறோம். இப்போது இந்த ரத்தம் என்பது தமிழும் கிடையாது, சமஸ்கிருதம். அதாவது அரத்தம் என்பது தான் தமிழ். அந்த அரத்தம் என்ற சொல்லை ஆவை தூக்கிட்டு சமஸ்கிருதக்காரனுங்க ரத்தம்னு போட்டானுங்க. அரத்தம் என்பது தான் தமிழ். அரக்காம்பல் முறுக்க விழ, அரக்காம்பல்னால் செவ்வல்லி, தமிழில் இருக்குது. முத்தொள்ளாயிரத்தில் ஒரு பாடல் இருக்கிறது. இந்த கடைகளுக்கு வீடுகளுக்கு முத்திரை வைக்கிறாங்களே, அது ஒரு அரக்குன்னு சொல்கிறோம். அது சிவப்பாக இருக்கிறதுனால தான் அரக்குன்னே பேர். அப்போ அரத்தி, அதாவது அரக்கு ஆம்பல்னால் செவ்வாம்பல்னு அர்த்தம், செவ்வல்லின்னு பொருள். அதனால் அவர் என்ன பண்ணார், ஆப்பிளுக்கு அரத்தின்னு பேர் வச்சார், சிவப்பாக இருக்கிறது. இதை சமஸ்கிருதக்காரனுங்க என்ன பண்ணானுங்க, அரத்தம் என்பதுலேருந்து ஆவை தூக்கிட்டு ரத்தம்னு ஆக்கினாங்க. ரத்தம்னா ரா முன்னால் வருது இல்லையா, அதை தமிழறிஞர்கள் பார்த்தாங்க. அது எப்படி மாற்றினாங்கன்னு தெரியாமல் ரத்தம்னா ரா முன்னால் வரக்கூடாதுன்னா ஒரு ஈயை சேர்த்து இரத்தம்னு போட்டாங்க. இரத்தம்னாலும் தமிழ் கிடையாது, ரத்தம்னாலும் தமிழ் கிடையாது. அரத்தம் தான் தமிழ். குருதின்னு சொல்லலாம், செந்நீர்னு சொல்லலாம். இதனை பாவாணர் கண்டுபிடித்ததுனால்தான் அதுக்கு அரத்தின்ற பெயர் வைத்தார். இதே மாதிரி தான் அராகம்னு ஒரு பொருள் இருக்கிறது. அராகம் என்றால் சங்கீதம், இசைன்னு அர்த்தம். அது கலிப்பாவில் முதல் உறுப்பே அராகம். அராகம் என்றால் இசை. அதையும் சமஸ்கிருதக்காரங்க என்ன பண்ணாங்க, ஆவை தூக்கி விட்டு ராகம்ட்டாங்க. ராகம்ன உடனே நம்மால் பார்த்தா ரா முன்னால் வராதுன்னு ஒரு ஈயை சேர்த்து இராகம்னு மாற்றினான். இராகமும் தமிழ் கிடையாது, ராகமும் தமிழ் கிடையாது, இசைதான் தமிழ். இதை போன்று ஆரியர்கள் இவ்வளோ வேலையெல்லாம் செய்தார்கள். இவர் என்ன பண்ணார், பசிபிக் கடலை அமைதிவாரி என்றார். அதாவது பெங்களூரை கூட மாற்றினார். பெங்களூரை வெங்காலூர் என்றார், வெங்காலூர் என்று சொன்னார். பிறகு சர்ன்னு பட்டம் வச்சுக்கினாங்கல்ல ஆங்கிலேயர்களே, அவர் வயவர் என்று தமிழில் மாற்றினார். அதாவது டாக்டர் என்பதை பண்டாரகர், இப்போ முனைவர்னு போடுறோம். பிறகு அகராதியை அவர் அகர முதலியினார்.
பிறகு லாஜிக்ன்றது தான் ஏரணம்னு சொன்னார். சமுதாயம் என்பதை குமுகாயம் என்று மாற்றினார். அப்புறம் வந்து இந்த புகை வண்டின்னு முதல்ல சொன்னோம், பிறகு தொடர் வண்டின்னு சொன்னோம். இந்த தொடர் வண்டின்ற சொல்ல முதல்ல உருவாக்கி கொடுத்தவர் பாவாணர் தான். பிறகு ராக்கெட்டை ஏவுகணை என்று மாற்றினவர் அவர் தான். பத்திரிகையை தாளிகை என்று சொன்னவர் அவர் தான். பத்திரான்னா இலைன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். அந்த இலையில் தான் முதல்ல அச்சிட்டாங்க. அதனால் அதை பத்திராயி பத்திரமாயி இன்றைக்கும் பத்திரம்னு சொல்கிறோமே, அது ஓலையில் எழுதுறதுனால தான் பத்திரம்னே பேர். பத்திரம்னா இலை, ஓலை. அந்த சமஸ்கிருத சொல்லு தான் இன்றைக்கும் பத்திரத்தில் இருக்குது. அதை இலையில் எழுதின போய் பிறகு ஓலையில் போய் இப்போ மூங்கிலெல்லாம் தாள் செய்கிறோம். அதனால் தாளில் இருந்து பேப்பர்ன்றது வர்றதுனால அது தாளிகை அப்படின்னு சொன்னார். பத்திரிகை என்பதை தாளிகை என்று ரொம்ப காரணத்தோடு ஆராய்ந்து சொன்னார். இப்படி பாவாணர் பல்வேறு இதுகளை சொன்னாலும் அவர் மொத்தம் 48 நூல்கள் எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்தில் 4 நூல்கள் எழுதியிருக்கிறார். மொத்தம் ரொம்ப பேர் வந்து இந்த தமிழ் மொழியை ஆய்வு செய்கிறவர்கள் ரொம்ப பேர். அதாவது ஒருவர் என்ன சொன்னார், எமனோன்னு ஒருத்தர், அவர் அமெரிக்கக்காரர் தான். மொழிகளை எல்லாம் எப்பொழுது உண்டாக்கியது, எந்த மொழி எந்த காலத்தில் உண்டானதுன்னு ஆய்வு செய்தார். அப்படி எல்லா மொழிகளையும் ஆய்வு செய்து கொண்டவர் அந்த எமனோன்றவர் இந்த தமிழ் மொழியை ஆய்வு செய்ய வந்தார். அப்பொழுது அவர்கள் சொன்னார், இது மாதிரி பாவாணர் நிறைய நூல் எழுதியிருக்கிறாரு, அதை படிங்கன்னார். ஆனால் அவர் என்ன நினச்சிட்டு இருந்தார், எமனோ சமஸ்கிருதம்தான் எல்லா மொழிக்கும் தாய்மொழி என்று அப்படித்தான் ஆங்கிலேயர்களே பரப்பினார்கள். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அவரும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தார். யார், அந்த எமனோன்றவரும் ஓ சமஸ்கிருதத்துலேருந்து தான் எல்லா மொழியும் வந்திருக்கிறது போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர் பாவாணருடைய 48 தமிழ் நூலை அவரால் படிக்க முடியல. 4 ஆங்கில நூல்களை படித்தார். அப்புறம் சொன்னார், ஆமாம் தமிழிலிருந்து தான் எல்லா மொழிகளும் வந்திருக்கின்றன என்று எமனோ சொல்கிறதுக்கு காரணம் பாவாணர் தான். அவர் தான் உண்மையிலேயே உலக முதல் மாந்தன், உலக முதல் நிலம் குமரி கண்டம், உலக முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய மொழிதான் தமிழ், அதுதான் பாட்டன் பாட்டி மொழி, மற்றவையெல்லாம் பேரன் பேத்தி மொழி என்று சொன்னவர் பாவாணர். இப்படி 48 நூல்கள் தமிழிலும் 4 நூல்கள் ஆங்கிலத்திலும் எழுதி தமிழை நிலைநிறுத்தியுள்ளார். அதாவது அதுக்கப்புறம் தான் இந்த சொற்பிறப்பு, செந்தமிழ் பிறப்பியல் அகர முதலி என்று ஒரு துறையை ஏற்படுத்தினார்கள் தமிழ்நாடு அரசு, காங்கிரஸ் கலைஞருடைய ஆட்சி காலத்தில். அது இயங்கி கொண்டிருந்தது. மொத்தம் அந்த துறையில் 31 மடலங்கள் வந்திருக்கின்றன. அப்படின்னா 31 பகுதி, 31 அகராதிகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த 31 அகராதிகளில் கடைசி வரையில் அவர் இல்லை, 1981 இறந்துடுறார். ஆனால் அந்த துறை இன்னும் இயங்குகிறது. அவருடைய பெயரில் தான் அதாவது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமூலி திட்ட இயக்ககம் என்று அவர் கொடுத்த பெயரில் தான் இன்னும் இயங்குகிறது. அவருடைய படத்தை சிலையை அங்கே வைத்திருக்கிறார்கள். அதிலே இன்னமும் சிறப்பாக பல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலே மாதத்தில் 2 நாள் தமிழ் சொல் ஆக்க குழு கூடுகிறது. ஆங்கில சொல்லை எடுத்து ஒரு நாளைக்கு 500 சொல்லை தமிழ் சொல்லாக உருவாக்குகிறார்கள். அதற்கு பிறகு யார் என்ன ஐயம் கேட்டாலும் அந்த ஐயத்தை தமிழில் விளக்குகிறார்கள். அது ஒரு செய்தி. பிறகு இந்த சொற்கோவையை சேர்க்கிறார்கள். மொத்தம் 15 லட்சம் சொல்லு தமிழில் இருக்கிறது என்று இப்பொழுது உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த வேலையும் அவர் செய்கிறார்கள். அது இல்லாமல் பாவாணர் விருது, அப்புறம் வீரமாமுனிவர் விருது தருகிறார்கள். அது மட்டும் இல்லை, தனித்தமிழ் பேசுகின்ற நண்பர்களை கூப்பிட்டு தனித்தமிழ் பற்றாளர் என்று விருது கொடுக்கிறார்கள், பரிசு கொடுக்கிறார்கள். இப்படி பல செய்திகளை அகரமொழி திட்ட இயக்ககம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கடுத்து அவர் 1981 அதாவது 16/1/1981 இயற்கை எழுதினார். அவருடைய அதாவது
நடுவண் பொது நூலகம்னு, அது மத்திய நூலகம்னு ஒன்று இருக்குது 1000 விளக்கில். அந்த நூலகத்துக்கு பாவாணர் பெயரை சூட்டியிருக்கிறார்கள். பிறகு அவரை பற்றி நாம் சிந்தித்தலும், அவரை பற்றி நாம் பேசுதலும், அவரை புகழ்வதும், அவரை பாராட்டுவதும் செய்தாலும் அவை மட்டும் போதா. அவர் என்ன வழியில் உண்மையிலேயே தமிழ் உணர்வாளர், உண்மையான உணர்வாளர். பலர் நான் தமிழ் உணர்வாளர்னு சொல்லிக்கொண்டு பலவிதமான உணர்வில் இருக்கிறார்கள். ஆனால் பாவாணர் அப்படி இல்லை. அவர் 23 மொழிகளை கற்றாலும் தமிழ் ஒன்றுதான் எல்லாவற்றுக்கும் தாய் என்கின்ற உணர்வோடு தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ் அழிந்து போய் விடக்கூடாது, தமிழை அழிய விடக்கூடாது, மாற்றாரினுடைய கைக்கு தமிழ் போய் அது அழிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அதிலே தூய தமிழை, தனித்தமிழை உண்டாக்க வேண்டும், பிறமொழி கலப்பை நீக்க வேண்டும் என்று போராடினார். உண்மையிலேயே இன்றைக்கு அவருடைய பணி ஓரளவுக்கு நிறைவு பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் பலர் இன்றைக்கு அவருடைய பணியை ஏற்று, அவருடைய கொள்கையை ஏற்று அவர் என்ன செய்கிறார்கள், எல்லாரும் இப்பொழுது தனித்தமிழில் எழுத வேண்டும் என்ற பற்று அத்தனை பேருக்கும் வந்திருக்கிறது. பிற மொழி கலக்கக்கூடாது என்ற உணர்வு இருக்கிறது. இந்தியை எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வு வந்திருக்கிறது. சமஸ்கிருதத்தை எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வு வந்திருக்கிறது. ஆரியர்களுடைய சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்திருக்கிறது. இந்த உணர்வு மேலோங்கி தனித்தமிழ் இயக்கம் அதாவது வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழில் மொழிக்கலப்பு பெரும்பாலும் குறைந்திருக்கிறது. இனிமேல் முழுமையான கலப்பு நீங்கி எல்லாம் தனித்தமிழாகவும், எல்லாரும் தமிழ் பற்று உடையவர்களாகவும், எல்லாரும் தமிழ் பெயரையே சூட்டிக்கொள்ளுகின்ற காலம் வரும். அப்படி வரும்போது பாவாணர் எல்லாரிடத்திலும் வாழ்கிறார் என்று பொருள். வாழ்க தமிழ், வாழ்க பாவாணர் புகழ். நன்றி, வணக்கம்.